மே மாதம் 20ஆம் தேதி இலங்கையினுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இக்கட்டான கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. காரணம், டொலருடைய பெறுமதி மிக 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 அதிகரித்து கொண்டு போகுது. ஒவ்வொரு நாளும் இந்த அதிகரிப்புன்றது அவ்வளவு நல்லதாக இல்லை. காரணம், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்றும் இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாக்களோட விலை அதிகரித்திருக்கிறது. மின்சார கட்டணம் அதிகரித்திருக்கிறது. வருகின்ற நாட்களில் எரிபொருள் கட்டணம் இன்னும் நாம் நினைக்காத அளவில் அதிகரிக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்பொழுது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடக்குது அப்படின்றத இன்று மத்திய வங்கி வெளியிட்ட தகவலின்படி டொலருடைய பெறுமதி என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டு செல்லுது. அந்த அடிப்படையே மத்திய வங்கி இன்று வெளியிட்ட அறிக்கையில் வாங்குகிற டொலருடைய விலை, ஒரு அமெரிக்க டொலருடைய விலை 332 ரூபா, விற்கிற விலை 342 ரூபா. இது ஒரு மிகப்பெரிய அளவுதான். இலங்கை ரூபா பெரிய அளவாக, பாரிய அளவாக வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களில் உள்ளூர் சந்தையில் பொருட்களுடைய விலை இன்னும் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாளில் மட்டக்களப்பு நூலக வெளியீட்டு, அதாவது திறந்து வைக்கின்ற நிகழ்வில் பங்கு கொண்டு இந்த டொலரை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் அடுத்து அரசாங்கம் எடுக்க போகிற நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விளக்கம் அளித்திருக்காரு. இனி ஒரு காலமும் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி மீண்டும் வருவதற்கு நான் இடமளிக்க மாட்டேன், அதற்கு ஏற்ற வகையில் கடுமையான கட்டுப்பாடுகளை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்ற தகவலை வெளியிட்டிருக்காரு. இந்த கடுமையான கட்டுப்பாடுகள் என்பது நாம் அடுத்து எதிர்பார்க்க போகிற நாட்களில் இது நடக்கும், உடனடியாகவே நடக்கும், நீண்ட நாள் எடுக்காது. இந்த கிழமையிலே இது நடக்க போதும். சர்வதேச நாணய நிதியம் நம்மளோடு இருக்கிறபடியாக இதை உடனடியாக அரசாங்கத்தால் தன்னிச்சையாக நிறைய முடிவுகளை எடுக்க முடியாது இந்த பொருளாதாரம் தொடர்பாக. அந்த அடிப்படையில் இப்பொழுது சர்வதேச நாணய நிதியத்தோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். வருகின்ற நாட்களில் இறக்குமதி கட்டுப்பாடுகள், அதோட இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களில் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது, எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி மிக மிக முக்கியமான விஷயங்களில் கட்டுப்பாடுகள் வரப்போகுது. ஏற்கனவே வாகன இறக்குமதியை 50% வரியால் கட்டுப்படுத்தினாங்க. இனி எரிபொருள் பாவனையை எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க என்பது தொடர்பில் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு பாரியளவான விலையேற்றம் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. காரணம், தேவையானவங்க மட்டும் காசு தான் தேவைதானே அப்படின்றதுக்காக இவ்வளோ நாளும் கொடுத்து எரிபொருள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி எரிபொருள் விலைகளில் பாரிய மாற்றங்கள் வரும் மாதத்தில் அல்லது வருகின்ற கிழமையில் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏனென்னா இன்னும் மத்திய கிழக்கு நாட்டினுடைய பதட்டம் தனியில்லை, அது ஒரு பெரிய ஒரு சிக்கலில் இப்போ இருக்குது. இந்த அடிப்படையில் இலங்கையில் கொண்டு வரப்போட இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள், குறிப்பாக சொல்லப்போனால் பொருட்களுடைய இறக்குமதி நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம், அதிக விலையை கொடுத்து வாங்குறதுக்கு வரலாம். இதெல்லாமே உள்ளூர் சந்தையினுடைய மக்கள், அன்றாடம் பொருட்கள் வாங்குகிற மக்களுடைய அந்த விலையில் அதிகரிப்பு நிறையவே ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிக்கல் பொருளாதார சிக்கலுக்குள்ளே நாங்கள் போய் முடிய மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு அதிக பணம் தேவைப்படும். 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை சிலவில் 150 ரூபாயை கொடுத்து கூட வாங்குறதுக்கான நேரமாக கூட இது மாறலாம். இது ஒரு பெரிய அளவான அரசாங்கத்தின் மிகப்பெரிய ஒரு திட்டமாக இப்பொழுது வரப்போகிற நாட்களில் எடுக்க போகிற முடிவுகளில் தான் அது இருக்க போகுது. இப்பொழுது கடந்த காலங்களில் அதிகளவான எரிபொருள் இறக்கம் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு. இது பாரிய அளவாக உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பார்க்கும்போது ஜனாதிபதி இன்றைய நாளில் வெளியிட்ட தகவலை அது உறவாகவும் வெளியிட்டிருக்காரு. ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை 29% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. 29%. இது பெரிய அளவான வீழ்ச்சி தான். காரணம், ஏப்ரல் மாதத்தில் விழுந்த அந்த வீழ்ச்சியானது இன்றைக்கு வரைக்கும் தொடருது. இந்த மத்திய கிழக்கு நாட்டினுடைய போரின் காரணமாக விமான போக்குவரத்துக்கு அதிக அளவான கட்டணம், விமான போக்குவரத்தில் வருகின்றவர்கள் ஏற்படுகின்ற தாமதம், நேர விரயம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய விமான நிலையங்கள் இயங்காமல் இருந்தது. இதனால இலங்கைக்கான வருமானம் இந்த சுற்றுலாத்துறையால் பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வருவாய் குறைந்திருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர்கள் அனுப்புகின்ற பணம் குறைந்திருக்கிறது. ஒரு நேரம் இந்த போர் ஆரம்பிக்கப்படும் போது, ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பிக்கும் போது நம்முடைய நாட்டில் இருந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க, அங்கே தானே நடக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற கருத்துக்களை நிறைய பேர் வெளியிட்டீங்க. ஆனால் மத்திய கிழக்கு என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதும், மத்திய கிழக்கிலிருந்து வர வருமானம் நமக்கு எவ்வளவு முக்கியமானதுன்றதும் இப்போ தான் நிறைய பேருக்கே தெரியுது. அந்த அளவுக்கு மத்திய கிழக்கிலிருந்து வர வருமானம் எங்களுடைய நாட்டில் வர சுற்றுலா பயணிகளை விட அதிக வருமானம் தரக்கூடியதான் தொழிலாளர்களுடைய பண பரிமாற்றம் மூலமாக நாட்டுக்குள்ளே வர வெளிநாட்டு பணம். இது கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து மிகப்பெரிய அளவாக குறைந்திருக்கிறது. ஏன் இப்பொழுது மத்திய கிழக்கினுடைய நாடுகளில் பல நாடுகளில் மக்களுக்கான அந்த வேலையாட்களுக்கான அல்லது தொழிலாளர்களுக்கான
வருமானம் குறைந்திருக்கிறது. சில நிறுவனங்கள் அரைவாசி சம்பளத்தை கொடுக்காங்க, சில நிறுவனங்கள் 3 மாதங்களுக்கு சம்பளமே இல்லைன்னு இருக்காங்க, நிறைய பேருடைய வேலை இழக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நிறைய கவலைக்குரிய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இதுவும் இலங்கையை பெரிய அளவாக வருமான இழப்பாக பார்க்கப்படுது. அதோடு பிப்ரவரியில் மட்டும் எரிபொருள் இறக்குமதிக்காக 98 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ரூபாவில் பார்த்தோம்னு சொன்னால் 3240 கோடி. சரி, இது ஒரு சாதாரணமான கணக்கு தான், இது வளமையான நம்மக்கிட்ட இருக்கிற கணக்கு தான். ஆனால் இதில் ஆச்சரியமான கவலைக்குரிய விஷயம்னு சொன்னால் மே மாதத்தில் 522 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு நாங்கள் எரிபொருள் இறக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 17,278 கோடி. இது எல்லாமே சர்வதேச சந்தையில் ஏற்படுத்தப்பட்ட கச்சா எண்ணெயுடைய உயர்வின் காரணமாக நடந்த சம்பவம் தான். 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கச்சா எண்ணெய் பிப்ரவரி மாதம் இந்த போர் ஆரம்பிக்கப்படும் போது இப்போ $100 தாண்டி இருக்கிறது. இதுதான் பெரிய அளவான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த எரிபொருள் இறக்குமதிக்கு மட்டும் ஒரு மாதத்தில் இவ்வளவு செலவழிச்சிருக்காங்க அரசாங்கம். இது ஜனாதிபதி தன்னுடைய உரையில் இன்றைய நாளில் சொன்னதான், அவரே உத்தியோகபூர்வமாக சொன்ன விஷயம். சரி, நாம் இந்த தரவுகளை இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது மத்திய வங்கி மார்ச் மாதத்தினுடைய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. எவ்வளவுக்கு நாங்கள் எரிபொருள் வாங்கியிருக்கோம், எவ்வளவுக்கு வாகனம் வாங்கியிருக்கோம், எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்ற முழுமையான அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் மார்ச் மாதத்தில் மட்டுமே எரிபொருளுக்காக 20,800 கோடி ரூபாய் நாங்கள் செலவழிச்சிருக்கோம். இந்த வருஷத்தினுடைய முதல் 3 மாதத்தில் மட்டும் வாகன இறக்குமதிக்காக 20,300 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கோம். சுற்றுலாத்துறையால் இலங்கைக்கு வந்த வருமானம், அதாவது மார்ச் மாதம் வரைக்குமான 3 மாத காலத்தில் 31,600 கோடி. ஆனால் வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் மூலமாக, அது வெளிநாடுகளில் இருந்து தொழிலாளர்கள் அனுப்புகின்ற பணப்பரிமாற்றம் மட்டுமே 27,000 கோடி. கிட்டத்தட்ட நம்ம சுற்றுலா பயணிகளுடைய வருமானத்தை தான் இங்கே அனுப்புகிறோம். அந்த அளவுக்கு பெரிய தொகை நான் முதல்ல சொன்ன மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருது. எனவே இந்த மாதிரி பெரியளவான செலவுகள் இப்பொழுது இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இலங்கை ரூபாவோட பெறுமதி பாரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது, டொலர் பெறுமதி அதிகரிக்கிறது. காரணம், டொலர் தேவை இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற நாட்களில் பல பொருட்களுக்கான கட்டுப்பாடுகள், இறக்குமதி கட்டுப்பாடுகள் வரலாம். எரிபொருள் விலையில் மாற்றங்கள் நிறைய வரலாம்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்கள் இந்த விஷயம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்களில் சொல்லுங்கள். பாராளுமன்றத்தில் இன்றைய நாளில் பிரதி அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது தான் எந்த இடத்திலும் 12 லட்சத்துக்கு விட்ஸ் காரை வழங்குறேன் அப்படின்னு சொல்லி நான் எங்கேயுமே சொல்லலை. அப்படி நான் எங்கேயாவது சொல்லியிருந்தால் அதை நிரூபித்தால் நான் உடனடியாக பதவி விலகுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விடுத்திருக்காரு. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாளில் அதோடவாக ஞாபகப்படுத்தியிருந்தார். விட்ஸ்கார் 12 லட்சத்துக்கு தரேன்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்கு பதிலளிக்கும் போது பிரதி அமைச்சர் நளின் பெர்னாண்டோ கூறியிருக்காரு. கடந்த காலங்களில் இது அதிகமாக விமர்சிக்கப்படுற ஒரு விஷயம். இது தேர்தல் பிரச்சார மேடையில் அவர் சொன்ன விஷயமாக பல இடங்களில் நாங்கள் அதை பார்த்துருக்கோம். ஆனால் அதை நான் சொன்னதுன்னு சொல்லி நிரூபிங்க, நான் பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுத்திருக்காரு. அதோட இந்த கடைக்காரர்கள் திறந்துற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவுதான் அதிகளவான தண்டப்பணம் நீதிமன்றம் விதித்தாலும் கூட இன்னும் தண்ணி போத்தல், அரிசி போன்ற பொருட்களை அதிக விலைக்கு விற்கிறத இன்னும் குறைக்கவே இல்லைன்னு சொல்லலாம். நோரேலியாவில் 6 லட்சம் ரூபா ஒரு கடைக்கு நீதிமன்றத்தால் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அரிசியை அதிக விலைக்கு விற்றுருக்காங்க. அதே போல் தண்ணி போத்தலை அதிக விலைக்கு விற்ற ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபா தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. இதோட முல்லேரியா பிரதேசத்தில் ஒரு பிரபலமான சூப்பர் மார்க்கெட் ஒன்று அரிசியை அதிக விலைக்கு விற்றுருக்காங்க. ஒரு கிலோட விலை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்றுருக்காங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதிராக 5 லட்சம் ரூபா தண்டப்பணத்தை விதிச்சிருக்காங்க நீதிமன்றம். அமெரிக்க ஈரானுடைய இந்த போர் பதட்டம் இந்த வருகின்ற கிழமையில் ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை இன்னும் அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. கடந்த நேற்றைய நாளில் மீண்டும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதாக அறிவித்திருந்தது. ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் மத்திய கிழக்கினுடைய தலைவர்கள் இது தொடர்பாக கேட்டுக்கொண்டதுக்கிணங்க இதை நிறுத்தியதாக சொன்னார். ஆனால் இன்று அவர் என்ன ஒரு தகவல் வெளியிட்டிருக்காருன்னு சொன்னால், இன்னும் 2-3 நாட்கள் தான் கால அவகாசம். ஈரான் ஒரு சரியான உடன்படிக்கைக்கு வர வேண்டியது கட்டாயமானது, இல்லை என்றால் அவர்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படும். எங்களுடைய போர்க்கப்பல் எல்லாமே ஈரானை சுற்றி கடல் பிரதேசங்களில் காத்திருக்கின்றது என்ற தகவலை வெளியிட்டிருக்காரு. ஈரான் இந்த உடன்படிக்கைக்கு வந்தே ஆக வேண்டும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த விடயம் தொடர்பாக ஈரான் இதுவரையில் எந்த பதிலும் அளிக்கலை. ஆனால் இந்த போர் பதட்டம் காரணமாக உலக சந்தையினுடைய எண்ணெய் விலை, கச்சா எண்ணெய் விலை
கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்திருக்கிறது. காரணம் இந்த போர் பதட்டம் இப்பொழுது மீண்டும் ஒரு தடவை ஒரு பதற்றத்துக்குரிய அல்லது எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலையை அடைந்து கொண்டிருப்பதால இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இது ஒரு பெரிய அளவான ஒரு மாற்றத்தை இந்த கிழமையில தரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த கிழமை பீஜிங்குக்கான பயணத்தை மேற்கொண்டு சீனா சென்றிருந்தார். இந்த விஜயத்தில் ஒரு சில முக்கியமான வர்த்தக உடன்படிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பெரிய ஒரு வர்த்தக உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. போயிங் விமானங்களை அமெரிக்காவுடைய தயாரிப்பில் வருகின்ற போயிங் விமானங்கள் 200ஐ சீனா முதற்கட்டமாக வாங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 200 விமானங்களை. ஆனால் முதல் கட்டமாக 200ஆக இருந்தாலும் 750க்கும் அதிகமான போயிங் விமானங்களை சீனா வாங்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆர்டர் அப்படின்றது உலகத்தின் போயிங் விமானங்களை ஒரே தடவையில் ஆர்டர் செய்யப்பட்ட ஒரு தொகையாக இது பார்க்கப்படுது. இதோடு மட்டுமில்லாமல் அதற்கான உதிரி பாகங்கள் அதனுடைய அத்தனை வேலைகளையும் சீனாவுக்கு அமெரிக்கா வழங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. போயிங் விமானங்களுடைய பணிப்பாளர்கள் அதனுடைய தலைமை அதிகாரிகள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடனான சந்திப்பின் போது சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இது பேசப்பட்டிருக்கிறது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கின்ற கட்டுப்பாடுகள் அதோடு வரி குறைப்புகள் தொடர்பாகவும் இதில் ஒப்பந்தம் ஆகியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் போரை பற்றி அல்லது அமெரிக்கா போரை பற்றி பேசினாங்களோ இல்லையோ, வியாபாரம் பற்றி பெரிய அளவாக உடன்படிக்கைகள் எட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்று பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள்.